ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, இந்த பண்டிகை காலத்திலே இந்த வீடியோ நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையானவர்களே, இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி அங்கே பார்க்கிறோம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாநில அவதாரம் எடுத்து கடந்து வந்த பொழுது தேவதூதர்கள் அங்கே வந்து சொன்ன வார்த்தையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகை இன்றைக்கி நாம் மாத்திரமல்ல, இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. எல்லா மக்களும் கொண்டாடுகிறார்கள். அதனால தான் ஏன் கொண்டாடுறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்ன வார்த்தையின்படி, ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தமல்ல என்ற வார்த்தையின்படி, வசனத்தின்படி கர்த்தர் தாமே இந்த பூமியையும் பூமியில் உள்ள மனிதர்களையும் நினைத்தருளி இந்த பூமிக்கு வந்த நாளைத்தான், பூமியில் பிறந்த நாளைத்தான், அதாவது வானாதி வானங்களை உண்டாக்கின தேவாதி தேவன், சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், இந்த பூமியையும் வானத்தையும் வானாதி வானங்களையும் சகலவற்றையும் உண்டாக்கின தேவன் மனித அவதாரம் எடுத்து இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வந்த நாளைத்தான் நாம் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிறோம். நாம் மாத்திரல, உலகமே கொண்டாடுகிறது. ஏன்னா அதனால தான் தேவதூதர் சொன்னார்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கு மக்களுக்காகவோ, குறிப்பிட்ட இனத்தாருக்காகவோ, குறிப்பிட்ட மொழி பேசுகிறதுக்காகவோ அல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஏன்னா இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா ஆண்டவர் பிறந்தது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட இனத்துக்கு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட நாட்டிற்கு மாத்திரமல்ல, குறிப்பிட்ட மொழி பேசுகிறவர்கள் மாத்திரமல்ல, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. ஆமருமையான அந்த நற்செய்தி சொல்லப்படுகிற இந்த நாளில் தான் நான் உங்களுக்கு ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸாக கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அருமையானவர்களே, எங்களை தேடி வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார், உங்களையும் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் அனைவரும் சந்தோஷமாக பண்டிகை காலங்களை கொண்டாடணும்னு கர்த்தர் விரும்புகிறார். காட் பிளஸ் யூ. ஆமென்.